பிரைஸ் லார்ட். உங்களை மறுபடியும் அந்த யூத் சர்வீஸில் பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் அந்த யூத் சர்வீஸில் வர்ஷிப் எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த வர்ஷிப் ஃபுல்லாகவே நம்ம கடவுளை பாடி ஆராதிக்க போகிறோம். நம் தேவன் உயிரோடு இருக்கிறவர், நிறைவானவர், எப்பொழுதும் நம்ம கூடவே இருக்கிறவர். அது கொஞ்ச நேரம் நம்ம இருக்கிற இடத்துல எழுந்து நின்றோ, முழங்கால் படியிட்டோ அல்லது உட்கார்ந்திருந்தோ உங்கள் மனதும் உங்கள் சிந்தையும் தேவனுக்கு நேராக திருப்பி கொஞ்ச நேரம் அவரை ஆராதிப்போமா? இயேசுவே, இயேசுவே நிறைவானவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜீவன் உள்ளவரே, ஆராதனையில் வாசம் செய்கிறவரே, கிருபை உள்ளவரே, நமக்கு நன்றி நன்றி நன்றி. இயேசுவா, நம்ம கூப்பிடலாமா? இயேசுவே, இந்த ஆராதனை வேளையில் என் கூட அசைவாடுங்க. நீங்கள் நிறைவாய் வந்தால் என் குருவிகள் எல்லாம் ஒழிந்து போகும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இயேசுவே, நீங்கள் வாங்க. இயேசப்பா, கூப்பிடலாமா? இயேசப்பா, அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடலாமா? இயேசுவே, நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. சொல்லுங்க. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. இயேசுவே, இந்த ஆராதனை வேளையில என் கூட இருங்க. அவரை பார்த்து சொல்லலாமா? இயேசுப்பா, உங்க நாமம் எவ்வளவோ இனிமையானது, மகத்துவம் உள்ளது. எல்லா நாமங்களுக்கும் உடைய தேவன், எல்லா துதிகளுக்கும் போற்றத்தக்க தேவன் அவர். சொல்லலாமா? உம் நாமம் தேனிலும் மதுரமையா, சொல்ல சொல்ல இனிக்குதையா. உம் நாமம் தேனிலும் மதுரமையா, சொல்ல சொல்ல இனிக்குதையா. அடோனாய் எங்கள் தெய்வமே, ஓ ரபூனி, நல்ல போதகரே. அடோனாய், அடோனாய் எங்கள் தெய்வமே, ரபூனி, ஓ ரபூனி, எங்கள் போதகரே.
பாத்திரரே, நீர் பாத்திரரே, பாத்திரரே இயேசுவே, நீர் பாத்திரரே, பாத்திரரே, நீர் பாத்திரரே, பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, தந்தையே, தந்தையே இயேசுவே, ஆவியானவரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஓ ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, பாத்திரரே, நீர் பாத்திரரே, பாத்திரரே, நீர் பாத்திரரே, பாத்திரரே, நீர் பாத்திரரே, பாத்திரரே, நீர் பாத்திரரே. இயேசுவே, எல்லா மகிமைக்கும் துதிக்கும் பாத்திரராக இருக்கிற நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உயிரோடு எழுந்த தேவன், ஆராதனை செய்கிறோம். இயேசுவே, கடைசியாக சொல்லாமா? உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா. ஏசப்பா, இதுவரைக்கும் எங்க கூட ஆராதனை வேளையில் எனக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஆராதிப்பது ஒரு உயிருள்ள தேவனை, மகிமைக்கு பார்த்துட்டு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். அது நீர் ஒருவரே இயேசுவே, நீர் ஒருவர். இந்த ஆராதனை வேளையிலே கூட இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிரச்சனத்தை உணர செய்த அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். மீதியாக இருக்க ஒவ்வொரு பகுதியும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் நம்ம மறுபடியும் பைபிள் ஓவர்வியூ பார்க்க வரோம். லாஸ்ட்டாக நம்ம 1 ஜான் அதோட நம்ம நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கிட்டோம். அதில் ஒரு நிறைய வித்தியாசமான பெர்ஸ்பெக்டிவில் நீங்களும் பைபிளை ரீட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வாரம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 2 ஜான் அண்ட் 3 ஜான், இது 2 விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட ஆத்தரை பற்றி நான் லாஸ்ட்லேயே நம்ம நிறையா பேசியிருந்தோம். ஸோ 1 ஜான் அது எழுதினவர் ஜான், ஸோ அது எந்த ஜானாக இருக்கலாம் அப்படின்ற நிறைய விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதில் நான் எதுக்கு டேரெக்டாக போக வரும்னா, ஸோ இந்த ஜான் இதில் அவர் தன்னை என்னென்ன அட்ரஸ் பண்ணியிருக்காருனா, இந்த எல்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தோடு அவர் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. ஸோ எல்டர்னும் போது அந்த காலத்தில் யூதர்களுக்கு தான் இது அந்த என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கடிதம் யூதர்கள் அவங்களுக்கு எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. எப்படின்னா, முன்னாடி ஹவுஸ் சர்ச்சஸ் நிறைய வீடில் என்ன பண்ணுவாங்கன்னா, கிறிஸ்டியன்ஸ் ஒன்றா கூடி அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா வர்ஷிப் பண்ணுவாங்க, ஒரு ஃபெலோஷிப் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு லோக்கல் சர்ச்சுக்கு எழுதப்படுகிற ஒரு விஷயமா இது இருக்கலாம். ஸோ அப்போ அப்போஸ்டல்ஸ் எல்லாருமே தங்களை எப்படி அட்ரஸ் பண்ணிப்பாங்கன்னா, த எல்டர், நிறைய பேர் த எல்டர் அப்படின்னு நிறைய ஒரு அடமொழி மாதிரி அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ த எல்டர்ன்றது இந்த 12 அப்போஸ்டல்ஸில் ஒருவராக இருக்கலாம் அப்படின்றதையும் இவங்க நோட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்டர் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, ஸோ மாடர்ன் டைமில் உள்ள ஒரு பாஸ்டர்ஸ் லெட்டர் டு அ சர்ச், அந்த லெவலில் ஒரு நல்ல மாடர்ன் டைமில் உள்ள லெட்டர் மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் வலியுறுத்துறாங்க.
இதில் மெயினான இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸோ அந்த 1 ஜான் 2 ஜான் 3 ஜான் மூணுத்துலேயுமே வந்து அந்த ஃபெலோஷிப் அப்படின்ற ஒரு தீம் வந்து ரொம்பவே நம்ம பார்க்கலாம். எப்படின்னா ஃபஸ்ட்டு 1 ஜானில் வந்து என்ன பண்ணலாம்னா த ஃபெலோஷிப் வித் த காட், அதை வந்து நம்ம நிறையவே பார்க்கலாம். ஸோ 2 ஜானில் வரும்போது த ஃபெலோஷிப் ஷுட் நாட் பி வித் த ஃபால்ஸ் டீச்சர்ஸ். த ஃபெலோஷிப் வந்து தவறான கள்ளப்போதர்களுக்கு மத்தியில் நமக்கு வந்து என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஸோ தேர்ட் வரும்போது ஃபெலோஷிப் வித் த நெய்பர்ஸ், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றதையும் வலியுறுத்துறாங்க. ஸோ இந்த மூணுத்துலேயுமே வந்து அட்டாச் ஆகிருக்குது ஃபெலோஷிப் அப்படின்றது. ஸோ இந்த மூணுமே ஒரே கண்டென்ட்குள்ளே வரதை பார்க்கலாம். இது எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா, ஸோ 90 to 95 AD இந்த காலகட்டத்தில் தான் எழுதப்பட்டிருக்கு. அண்ட் மெயின் பர்பஸ் அண்ட் தீம் இந்த 1 ஜான் இந்த 2 ஜானோட மெயின் பர்பஸ் அண்ட் தீம் எதுனா, ஸோ என்கரேஜ் த பிரதர்லி லவ் அப்படின்றத ஒரு என்னென்னா, ஸோ நீங்கள் கடவுளை எப்படி லவ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி என்ன பண்ணணும், உங்கள் சகோதரர்களை என்ன பண்ணணும், நேசிக்கணும் அப்படின்றத ஒரு என்கரேஜ்மெண்ட்டான ஒரு விஷயத்தோட என்ன பண்ணுறாரு ஆத்தர் எழுதுறாரு. ஸோ இங்கே எழுதுகிற பெர்ஸ்பெக்டிவ் அதுதான். அண்ட் செகண்ட் என்னென்னா, வார்னிங் அகெயின்ஸ்ட் சப்போர்ட்டிங் ஆர் என்கரேஜிங் த ஃபால்ஸ் டீச்சர்ஸ். தவறான கள்ள போதகர்களுக்கு விலகிருங்க அப்படின்றது அவரோட மெயின் தீம் இல்லை. நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, ஸோ ஜஸ்ட் ஸ்டாப் சப்போர்ட்டிங் தம். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது மூலமாகவோ, இல்லை அங்கே நீங்கள் கூடி வர இடத்துல அவங்களுக்கு பேச வாய்ப்பு கொடுக்கறது மூலமாகவும் இதெல்லாம் நம்ம செய்யும்போது என்னன்னா, ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்னன்னா தவறான விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுது அப்படின்றதையும் அவர் என்ன பண்ணுறாருன்னா சிக்னிஃபிகண்ட்டாக இதில் சொல்கிறார். ஸோ இதை நம்மளோட டெய்லி லைஃப்லையும் எடுத்துக்கலாம். ஸோ தவறான விஷயம் யாராவது செய்கிறாங்கன்னா, ஸோ அதை என்கரேஜ் பண்ணுறதும் தப்பு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஏற்படுத்தி ஸோ சப்போர்ட் பண்ணுறது என்னென்னா ரொம்பவே தப்பான விஷயம். ஸோ இதை வந்து நம்ம ப்ரெசென்ட் லைஃப்பில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் அவுட்லைன், இதோட மெயின் அவுட்லைன் என்னன்னு சொல்லலாம்னா, வாக்கிங் இன் ட்ரூத் அண்ட் லவ். இதுதான் வந்து நம்ம மெயின் தீமாக எடுத்துக்கலாம். ஸோ அவுட்லைன் வந்து மோஸ்ட்டாக எப்படி பேஸ் பண்ணியிருக்குன்னா, ஸோ ஃபஸ்ட்டு 3 வசனம் என்னென்னா ஒரு க்ரீட்டிங்ஸ், த எல்டர்ஸ் லவ். அந்த எல்டர் அப்படின்ற நபர் ஜானோட ஆத்தராக எல்டர் அப்படின்னு சொல்லியிருக்க அந்த ஐடென்டிஃபை பண்ணுற நபர் ஒரு க்ரீட்டிங் சொல்கிறாரு. செகண்ட் அவரோட ஜாய் அண்ட் ரெக்வஸ்ட், அவரோட சந்தோஷத்தையும் அவரோட ரெக்வஸ்ட்டையும் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறாரு அந்த 4, 5, 6 அந்த 3 வசனத்தில். நெக்ஸ்ட் வந்து அவரோட கன்சர்ன், அவர் எதை குறித்து கவலைப்படுறாரு, ஸோ அவரோட மெயின் கன்சர்ன் என்ன, ஸோ இதை எதுக்கு நான் எழுதுறேன்ப்பா அப்படின்றத அவர் 7வது மற்றும் 8வது வசனத்தில் சொல்கிறார். ஓகே, அடுத்து வந்து என்னென்னா எல்டர்ஸ் வார்னிங், இது 9, 10, 11 இது 3த்தில் தான் என்னென்னா ஃபால்ஸ் ப்ரீச்சர்ஸ்க்கு டோன்ட் சப்போர்ட், அவங்களுக்கு துணைன்னு இருக்காதிங்க, அவங்களை சப்போர்ட் பண்ணாதீங்க, அவங்களை என்கரேஜ் பண்ணாதீங்க, மெயினான விஷயம். லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணுறாருன்னா எல்டர்ஸ் ஃபேர்வெல், அவங்களோட நார்மல் ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரீட்டிங் அண்ட் ஃபேர்வெலோடு முடிக்கிறார். ஸோ இதை மெயின் வந்து நம்ம 2 பெர்ஸ்பெக்டிவில் இதை நம்ம எடுத்துக்கலாம். எப்படின்னா இதை எழுதுகிற நபருக்கு வந்து ஒரு பர்சனாக அங்கே உள்ள பர்சனை யாருன்னா, ஸோ ஸ்டார்டிங்கில் நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஸ்டார்டிங்கில் இது யாருக்கு எழுதப்படுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, த எலெக்ட் லேடி அண்ட் அ சில்ட்ரன். ஸோ த எலெக்ட் லேடி அண்ட் அ சில்ட்ரனோட ஓகே அந்த ஹவுஸ் சர்ச்சஸ் நான் சொன்னது போல் அங்கே உள்ள ஒரு பர்சன் அவங்களுக்காக இருக்கலாம், ஆர்எல்ஸ் அந்த லோக்கல் சர்ச் ஃபுல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஃபிகரேட்டிவ் ஸ்பீச்சாக, ஸோ ஒரு கம்பேரேட்டிவாக அப்படி சொல்கிற மாதிரியும் இருக்கலாம் அப்படின்றத அங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ சொல்லப்படுகிற எல்லா விஷயமும் இந்த கண்ணோட்டத்தோடு படித்தா ஸோ 2 ஜான் அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வியூவாக இருக்கும். அடுத்ததான் வந்து என்னென்னா 3 ஜான். 3 ஜான்லேயும் வந்து நம்ம ஆத்தரை பற்றி அவ்வளோவா பேசணும்னா, ஸோ ஜான் அவரை வந்து இங்கே வந்து அவங்க என்னவா அட்ரஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது எல்டர் அந்த விஷயத்தோட அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்னது போல் அந்த எல்லா விஷயங்களும் இங்கேயும் அப்ளிகபிள் ஆகுது. இங்கே வந்து என்னென்னா ஒரு தனிப்பட்ட நபருக்கு எழுதுறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ காயஸ் அப்படின்ற ஒரு நபருக்கு டேரெக்டாக அவர் என்ன பண்ணுறாருன்னா இது எழுதுறாரு. மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, ஸோ நீ என்கரேஜ் பண்ணணும் யாருன்னா பிரதர்லி லவ். ஸோ முன்னாடி பார்த்தது போல் அதே தான். ஸோ உங்களோட நெய்பர்ஸ் கூட நீங்கள் நல்ல ஃபெலோஷிப்பாக இருங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஸோ காயஸ் கிட்ட வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு டேரெக்டாக ஒரு லோக்கல் சர்ச்சில் உள்ள ஒரு மெம்பருக்கு சொல்கிற ஒரு விஷயமா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் என்னென்னா என்னுடைய சார்பில் வருகிற ஸோ மிஷினரிஸ் அங்கே வருகிற மிஷினரிக்கு நல்ல ஒரு விருந்தோம்பல், நல்ல ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டியை வந்து நீ என்ன பண்ணணும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் என்ன பண்ணுறாருன்னா இங்கே வலியுறுத்துறாரு. ஸோ இதுதான் வந்து என்னென்னா ஒரு ரெசிபி யாருக்கு எழுதப்படுகிறது, எதுக்காக எழுதப்படுது அப்படின்றது மெயின் விஷயமாக நம்ம இங்கே பார்க்கலாம். அண்ட் அடுத்து என்னென்னா இதுவும் எழுதப்பட்ட காலம் வந்து 90 to 95 AD அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டிருக்கு. மெயின் பர்பஸ் அண்ட் தீம் பார்த்தோன்னா, டு கன்ஃபார்ம் தட் காயஸ் did right in supporting those teachers who came his way, encouraging him to continue this hospitality. அவர் ஏற்கனவே ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ணிகிட்டு இருக்காரு, விருந்தோம்பல் பண்ணுறாங்க. ஸோ இன்னுமே நீ என்ன பண்ண அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி கண்டினியூ பண்ண, நீ பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக அவர் என்ன பண்ணுறாரு எழுதுறாரு. ஸோ செகண்டாக என்னென்னா டு எக்ஸ்பிரஸ் இஸ் கண்டம்னேஷன் ஆஃப் டயோட்ரிஃபஸ் ஃபார் ரிஜெக்டிங் ஜான் அண்ட் அதர்ஸ் whom he should have received. இன்னொரு என்னென்னா இன்னொரு நபரை நம்ம இங்கே பார்க்குறோம், டயோட்ரிஃபஸ் அப்படின்ற ஒரு நபர்.
அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஸோ ஜான் பேரில் யார் யாரெல்லாம் அவரோட டிசைபிள்ஸ், அவர் கீழே உள்ள அவரை ஃபாலோ பண்ணுற பீப்புள் அந்த வழியாக வந்தாங்கன்னா, ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவங்களுக்கு என்ன பண்ணுறது, விருந்தோம்பல், இந்த ஹாஸ்பிட்டாலிட்டின்ற ஒரு விஷயத்தை கொடுக்காம அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஜான் பேரில் யார் யாரெல்லாம் வராரோ அவர் எல்லாரையும் என்ன பண்ணுறாரு, ரிஜெக்ட் பண்ணுறாரு, சப்போர்ட் பண்ணாமல் விடுறாரு. ஸோ இதை வந்து ஒரு என்ன பண்ணுறது, கண்டாமினேஷன், ஒரு எதிர்த்து, ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது நீங்கள் அப்படின்றத அந்த டயோட்ரஃபஸ் அந்த நபரை குறித்து சொல்கிறாரு. மூணாவது விஷயம் என்னன்னா, டு என்கரேஜ் காயஸ் டு இமிட்டேட் வாட் இஸ் குட், கமாண்டிங் டெமெட்ரியஸ் ஆஸ் அ குட் எக்ஸாம்பிள். ஸோ இங்கே மூணாவது ஒரு நபர் நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிறார். யாருன்னா டெமெட்ரியஸ். ஸோ இந்த பர்சன் வந்து ஒரு நல்ல நபர், இவரை நீ என்ன பண்ணு, இமிட்டேட் பண்ணு, குட் எக்ஸாம்பிளாக இமிட்டேட் பண்ணு. பேட் எக்ஸாம்பிளாக தான் இன்னொருத்தரை வைக்கிறாரு, யாருன்னா டயோட்ரஃபஸ். இவரை நீ என்ன பண்ணாத, இமிட்டேட் பண்ணாத. ஸோ இந்த ஒரு சாப்டர் ஃபுல்லாகவே இந்த 3 விஷயங்கள் மெயினாக இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு, காயஸுக்கு வந்து என்ன பண்ணுறாரு, என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறாரு. ரெண்டாவது பேட் எக்ஸாம்பிளை ஃபாலோ பண்ணாத. மூணாவது குட் எக்ஸாம்பிளை ஃபாலோ பண்ணு. ஸோ இதோட மெயின் டைட்டில் நம்ம என்ன வைக்கிறோம்னா, டு நாட் இமிட்டேட் வாட் இஸ் ஈவில் பட் வாட் இஸ் குட். ஸோ கெட்ட விஷயங்களை இமிட்டேட் பண்ணாத, நல்ல விஷயங்களை இமிட்டேட் பண்ணு, ஸோ அதை ஃபாலோ பண்ணு அப்படின்றது. அவுட்லைன், மெயினான அவுட்லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு க்ரீட்டிங்ஸும் வித் த எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் ஜாய், அவரோட சந்தோஷத்தோடு என்ன பண்ணுறாருன்னா எல்லோரும் க்ரீட் பண்ணுறாரு. செகண்ட் என்னன்னா த கன்ஃபர்மேஷன் ஆஃப் காய்ஸ். ஸோ அவரை பற்றி நீ இது வரைக்கும் சூப்பராக செஞ்சுருக்கப்பா என்ன, ஸோ ஜானோட டிசைபிள்ஸ், என்னோட டிசைபிள்ஸை நீங்கள் வரும்போதும் நீ அவங்களுக்கு சூப்பராக ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ண நான் கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கு, இதை நீ கண்டினியூ பண்ணு அப்படின்றதையும். ஸோ கண்டம்னேஷன் ஆஃப் டயோட்ரிஃபஸ் அது வந்து 9 மற்றும் 10வது வசனம் அதில் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் கமெண்டேஷன் ஆஃப் டெமெட்ரியஸ் 11 and 12 அந்த வசனத்தில் சொல்லியிருக்காரு. ஸோ இதில் வந்து நான் சொல்லணும் என்னென்னா, எப்படி அவர் நல்லவர்னு இவருக்கு தெரியும் அப்படின்னா, அவரோட கூட இருக்க நபர்கள் வந்து அவர் குறித்து ஒரு நல்ல டெஸ்டிமனி வச்சுருந்தாங்க. ஸோ நல்ல சாட்சி, இவரை பார்த்தோன்னே இவர் ரொம்ப நல்லவர்ப்பா, யார் வந்தாலும் என்ன பண்ணுவார், நல்ல ஒரு விருந்தோம்பல், நல்ல ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுப்பாரு, யார் வந்தாலும் கூப்பிட்டு நல்லா உபசரிப்பார் அப்படின்றத. ஸோ நம்மளுடைய ப்ரெசன்ட் லைஃப்லையும் நான் அதை எப்படி எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன்னா, ஸோ நம்ம சுற்றி உள்ள நபர்கள் நம்மளை குறித்து கொடுக்குற ஒரு டெஸ்டிமனி, நம்மளை என்ன பர்சன் சொல்கிறாங்க. இதில் வந்து நம்ம 2 பர்சன்ஸை பார்த்துருக்கோம். ஒன்று வந்து டயோட்ரிஃபஸ், இன்னொன்று வந்து டெமெட்ரியஸ். ஸோ டயோட்ரிஃபஸை வந்து என்னென்னா ஒரு பேட் எக்ஸாம்பிளாக வைக்கிறாங்க. ஸோ அவங்கள மாதிரி நமக்கு சாட்சி இருக்கா, இல்லது டெமெட்ரியஸ் அவரை மாதிரி ஒரு குட் எக்ஸாம்பிளாக நம்ம இருக்கோமா? ஸோ அதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. கடைசியாக வந்து கன்க்ளூஷன் 13 and 14th verse. ஸோ இதோட என்ன பண்ணுறாங்கன்னா முடிக்காங்க. ஸோ இதுதான் 2nd John and 3rd John. பார்க்க வந்து ஒரே ஒரு சாப்டரோட முடிஞ்சிருது இந்த புக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். பட் இதோட ஓரியூ வந்து ஒரு நல்லாவே ஒரு டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தது. நானுமே இதை பற்றி லேர்ன் பண்ணும்போது ஒரு தனிப்பட்ட நபருக்கு எழுதியிருக்கிறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற விஷயம். இதுலேருந்து நான் புதுசாக நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்க எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்கள், ரீட் பண்ணுங்க, உங்களுக்கும் நிறைய விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் எப்பவும் போல் சொல்கிறது தான், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் குவிஸ் இருக்கும், மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள். இதை வந்து நிறைய விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்கன்னு எங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் தெரியும், அதுக்காக தான். ஓகே, தேங்க்யூ. பிரைஸ் அலாட். இந்த காலை நேரத்தில் கூட இந்த ஆன்லைன் நியூஸ் சர்வீஸ் மூலமாக உங்கள் எல்லாரையும் பார்ப்பதில் உங்களோடு கூட ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம போய்கிட்டு இருக்க சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். கொரோனா செகண்ட் வேவ் ரொம்ப ஸ்பீடாக ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ பி சேஃப், எங்கே போனாலும் மாஸ்கோடு போங்க. நம்ம மூலமாக மற்றவங்க நமக்கு ஒன்றும் ஆகாட்டாலும் நம்ம மற்றவங்களுக்கு கேரியராக இருந்துடக்கூடாது. கொரோனா பரப்புகிற ஒருவராக நாம் இருந்துடக்கூடாது. ஸோ ஆல்வேஸ் வியர் மாஸ்க். ஈவன் சர்ச்சுக்கு வந்தாலும் சரி, வெளியே எங்கே போனாலும் சரி, மாஸ்கோடு இருங்க. பி சேஃப். இந்த மந்தோட தீம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். த தீம் ஆஃப் திஸ் மந்த், நம்ம சர்ச்சோட தீம் என்ன அப்படின்னா, கிங்டம் அண்ட் இட்ஸ் சிட்டிசன்ஸ், ராஜ்யமும் அதன் குடிமக்களும் அப்படிங்கிற தீமில் நம்ம எல்லாருமே சர்ச்சில் மெசேஜ் கேட்டு வரோம். ஸோ அந்த வகையில் ஒரு ராஜ்யத்தின் குடிமக்கள் யார் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது 4 மெயின் திங்ஸ் வந்து பாஸ்டர் லாஸ்ட் வீக்கில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. பர்த் ரைட்ஸ் அண்ட் நம்மளுடைய பர்த் ரைட்லேயே நம்ம வந்து இந்த ராஜ்யத்தின் குடிமக்களாக இருக்கிறோம், மீண்டும் பிறப்பது மூலமாக சொல்லியிருந்தாங்க. லாங்குவேஜ், கிங்டம் பிரின்சிபல்ஸ் அண்ட் டேக்ஸ் பேயிங், இந்த 4 காரியங்களை வைத்து நம்ம இதை ராஜ்யத்தின் குடிமக்கள் என்பதை பாஸ் நமக்கு பேசியிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து ஒரு நாட்டோட குடிமக்கள் என்று சொல்லும் பொழுது யார் அந்த நாட்டோட குடிமக்கள் அப்படின்னா, அந்த குடிமக்கள் அந்த நாட்டில் அவங்கள லீட் பண்ணுற அந்த தலைவன், அதாவது த கிங், அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நம்ம எல்லாருக்கும் தலைவர் யாராக இருக்காங்களோ அவங்கள நம்ம எல்லோரும் ஃபாலோ பண்ணுறோம். இந்த இந்தியாவோட மக்கள் எல்லோரும் நம்முடைய பிரைம் மினிஸ்டரை ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா, அதே போல் த கிங்டம் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லும் பொழுது இதனுடைய கிங் யார் அப்படின்னா ஜீசஸ். ஸோ இஃப் யூ வாண்ட் டு பி எ சிட்டிசன் இன் த கிங்டம் ஆஃப் காட், வி நீட் டு ஃபாலோ த கிங் ஜீசஸ் கிரைஸ்ட்.
இந்த ராஜ்யத்தில், அதாவது தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம குடிமக்களாக இருக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒருவராக இருக்கிறது மிகவும் அவசியம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாத ஒருவரால் அந்த ராஜ்யத்தில் குடிமக்களாக இருப்பது முடியாத ஒரு காரியம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம இயேசுவை பின்பற்றுகிறோமா, ஆர் வி ஃபாலோயிங் கிரைஸ்ட் இன் அவர் லைஃப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சில காரியங்களை மட்டும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணி யூ கேன் டிசைட் ஹவ் இஸ் அவர் லைஃப் அப்படிங்கிறத நம்ம யோசித்து இந்த சர்வீஸ் நம்ம முடிக்க போகிறோம். பொதுவாகவே நம்ம இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில் இந்த காஸ்பல்ஸில் 4 காஸ்பலில் பார்க்கும் பொழுது வேர்எவர் ஹீ கோஸ், எங்கே இயேசு கிறிஸ்து போனாலும் சரி தேர் வில் பி எ க்ரௌட். அப்படி தானே? எங்கே போனாலும் சரி, கடற்கரைக்கு போகிறாரா க்ரௌட் இருக்கும், ஜெபாலயங்களுக்கு வராரா தேர் வில் பி எ க்ரௌட். அப்படி க்ரௌட் இருக்கிறதுல நம்ம சந்தேகப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை. ஏன் அப்படின்னா, இப்போது ஒரு கண் தெரியாத ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் கண் பார்வை கிடைக்கிது, குஷ்டரோகத்தோடு ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு குஷ்டரோகம் சரியாகுது அப்படின்னா கண்டிப்பாக ஆப்வியஸ்லி தேர் வில் பி பீப்புள், அங்கே நிறைய ஜனங்கள் இருக்க தான் செய்வாங்க. ஏன் அப்படின்னா தெர் ஆர் லாட் ஆஃப் மிராக்கிள்ஸ் ஹேப்பனிங் ஓவர் தேர். நிறைய அற்புதங்களும் அதிசயங்களையும் இயேசு கிறிஸ்து செய்கிறார். அப்படிங்கும் போது த பீப்புள், த க்ரௌட் வில் ஆட்டோமேட்டிக்கலி அட்ராக்டட் டுவர்ட்ஸ் ஹிம். அது ஃபேக்ட்டு தான். பட் அப்படி ஒரு க்ரௌட் எந்த நேரத்தில் அவங்களோட சுற்றி இருந்தாலும் பட் த அன்ஃபார்ச்சுனேட்லி வெரி ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் ஃபாலோட் ஹிம். அவ்வளோ பெரிய கூட்டம் இயேசு கிறிஸ்துவை சூழ்ந்து இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில ஜனங்கள், ஒரு சிலர் மட்டும்தான் இயேசுவை உண்மையாக பின்பற்றினாங்க. அப்படி பின்பற்றின ஒரு சிலர் தான் அவருடைய சீஷர்கள், த ஃபாலோவர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 12 பேர் அதில் ஒரு சின்ன குரூப், அவங்க மட்டும்தான் உண்மையாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணும். நீங்கள் யோவான் 6 அதிகாரத்தில் கூட பார்க்கும்போது தெரியும், இயேசு கிறிஸ்து 5000 பேருக்கு என்ன பண்ணுறாரு, சாப்பாடு கொடுக்குறாரு. 5 அப்பம் 2 மீனை வச்சு கொடுக்கும் பொழுது தி லார்ஜ் க்ரௌட் வாஸ் அட்ராக்டட். தே வாண்டட் டு கெட் சம்திங் ஃப்ரம் காட். பட் வென் ஜீசஸ் ஸ்டார்டட் டீச்சிங் தெம், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 6வது அதிகாரத்தில் பார்க்குறோம், ஆன் ஹியரிங் இட் மெனி ஆஃப் ஹிஸ் டிசைபிள்ஸ் செட், திஸ் இஸ் அ ஹார்ட் டீச்சிங். இது ரொம்ப கடினமான உபதேசம், எங்களால் பின்பற்ற முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ இயேசு கிறிஸ்து அவரோட சீஷர்களே பார்த்து கேட்குறாரு, யூ டு நாட் வாண்ட் டு லீவ் டு டூ யூ, நீங்களும் என்னை விட்டு போக மனதாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அந்த இடத்துல பீட்டர் சொல்கிறாரு, சைமன் பீட்டர் ஆன்சர்ட் ஹிம், லார்ட் டு ஹூம் ஷால் வி கோ, யார் இடத்தில் நாங்கள் போவோம், உம்மிடத்தில் அல்லவா ஜீவ வசனங்கள் இருக்குது அப்படிங்கிற. ஸோ க்ரௌட் அண்ட் ஃபாலோவர்ஸ் போத் ஆர் தேர். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அதே நேரத்தில் தான் எப்படி நடந்துச்சோ, த ஃபாலோவர்ஸ் ஆர் தேர், த க்ரௌட் இஸ் ஆல்சோ தேர். ஈவன் டுடே தட்ஸ் த சேம் திங் ஹேப்பனிங் இன் அவர் சர்ச், இன் ஆல் தி சர்ச்சஸ். நிறைய ஜனங்கள் சபைக்கு வர்றாங்க ஆன் சண்டேஸ், தே வாண்ட் டு see, they want to hear God's word, but only handful of people want to follow Christ. ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் மட்டும்தான் தேவனிடத்திலிருந்து வார்த்தை வர்றதை கேட்குறதோ மட்டும் இல்லாமல் தே வாண்ட் டு ஃபாலோ, அதை பின்பற்றுகிறாங்க, அதுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிலராக நாம் இருக்கிறோமா? இந்த கால நேரத்தில் பார்க்கும்பொழுது நம்ம யாரையுமே இயேசு கிறிஸ்து ஒரு க்ரௌடாக இருக்கிறதுக்கு அழைக்கவே இல்லை. We all called to be a follower. We all called to be a citizen in the kingdom of God. நம்ம எல்லாருமே இயேசு கிறிஸ்துவோடைய ராஜ்யத்தில் ஒரு பிரஜையாக, குடிமகனாக இருக்க தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாட் டு பி எ க்ரௌட், ஒரு கூட்டத்தில் ஒருவராக இருந்து பார்த்து விட்டு போவதற்காக இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அழைக்கலை. சண்டே மட்டும் சர்ச்சுக்கு வந்துட்டு நமக்கு தேவையானதை ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு போயிட்டு மற்ற நாட்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்வது, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ தேவன் நம்ம யாரையும் அழைக்கலை. ஸோ முதலாவதாக, அதாவது இயேசு கிறிஸ்துவோடைய ஊழியம் ஸ்டார்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் த 2 people who turned to be a follower from crowd, அந்த 2 பேரோட வாழ்க்கையில் ஒரு சில காரியங்களை மட்டும் பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். யார் அப்படின்னா, யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 35 to 42 நீங்கள் அந்த வசனங்களை வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். 2 people were there. ஆண்ட்ரூ, அதுக்கப்புறமா இன்னொருத்தரோட நேம் சொல்லப்படலை, அது யாருன்னு நீங்கள் ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது தெரியும். த ஒன் ஹூ ரோட் திஸ் காஸ்பல், ஜான். ஆண்ட்ரூ அண்ட் ஜான் வாஸ் த 2 பேர் இருக்கிறாங்க. தே வேர் அ பார்ட் ஆஃப் க்ரௌட். அவங்களும் ஒரு தேவனை தூரத்தில் இருந்து பார்க்குற ஒரு க்ரௌடில் ஒருத்தராக தான் இருந்தாங்க. பட் தே டர்ன்ட் இன் டு எ ஃபாலோவர். எப்போ அப்படின்னா, when John the Baptist showed them
ஹூ இஸ் காட், ஹூ இஸ் ஜீசஸ் அப்படின்னு அவர்கிட்ட காட்டுறாரு. நீங்கள் வசனத்தில் பார்க்கும்போது தெரியும், 36 லூக் த லேம்ப் ஆஃப் காட். ஏசு கிறிஸ்து யார் அப்படிங்கிறத ஜான் த பேப்டிஸ்ட் அவங்க 2 பேரும் காட்டும் பொழுது தே ஸ்டார்டட் ஃபாலோவிங் கிரைஸ்ட். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலுமே தேர் ஷுட் பி எ ஃப்ரெண்ட் லைக் ஜான் தி பேப்டிஸ்ட் டு ஷோ த காட் அண்ட் டு ஷோ த டீச்சிங்ஸ் ஆஃப் காட். ஸோ ஏசு கிறிஸ்து அவங்க ஃபாலோ பண்ணி வரதை பார்த்துட்டு வேறு எதுவுமே கேட்கல. அவர் யாருங்கிறத சொல்லலை, அவங்க யாருங்கிறத கேட்கல. டைரக்ட்லி ஹி கம் டு த பாயிண்ட், வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார், உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா த க்ரௌட் ஆல்வேஸ் வாண்ட் டு சாட்டிஸ்ஃபை தெம்செல்ஸ். அவங்க வாழ்க்கைக்கு தேவையானதை கேட்குறத மட்டும்தான் க்ரௌட் ஆல்வேஸ் ஃபோக்கஸ். தே வாண்ட் ஹீலிங்ஸ், தே வாண்ட் மிராக்கிள்ஸ். அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்குன்னு வச்சுருக்கிற அந்த பிளான்ஸை, அந்த ட்ரீம்ஸை தே வாண்ட் டு ஃபுல்ஃபில் த்ரூ காட். அதுதான் க்ரௌடோட இன்டென்ஷனாக இருக்கும் நிறைய நேரத்தில். ஸோ தேட்ஸ் வை ஜீசஸ் ஆஸ்ட், வாட் டூ யூ ஆர் லுக்கிங் ஃபார், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க என்கிட்ட அப்படிங்கிறாரு. நீங்கள் க்ரௌடாக இருக்கிறீங்களா, ஆர் யூ வாண்ட் டு பி அ ஃபாலோவர்? அதுக்கு அவங்களோட ரிப்ளை பாருங்கள். verse 38 டர்னிங் அரவுண்ட் ஜீசஸ் saw them following and asked, what do you want? They said, Rabbi, where are you staying? நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் வெரி கிளியர் தட் they both are followers. They didn't ask for money, they didn't ask their plan to done in their life. அவங்களோட என்ன யோசிக்கிறாங்களோ, என்ன நினைக்கிறாங்களோ அது நிறைவேறணும்னு சொல்லிட்டு அவங்க இயேசு கிறிஸ்துட்ட வரல. they didn't come for a healing, rather they want to follow Christ. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. சர்ப்ரைசிங்லி ஜீசஸ் ஆல்சோ டிடன்ட் see the place where he is from. அவர் எங்கேருந்து வராருங்கிறத, அதை எங்கே தங்கியிருக்கிறாருங்கிறத இயேசு கிறிஸ்து சொல்லலை. he gives them the invitation, come and you will see me, come and you will see. That's the same invitation for us also. இந்த காலை நேரத்தில் நம்மிடத்தில் வாட் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, வாட் ஆம் ஐ லுக்கிங் ஃபார்? லெட் அஸ் பாஸ் எ மூமெண்ட் அண்ட் திங்க். உங்களிடத்தில் இந்த கேள்வி இப்போ கேட்கப்பட்டால் வாட் வுட் பி யுவர் ரிப்ளை? தேவனே நீர் எங்கே இருக்கிறீர், ஐ வாண்ட் டு பி வித் யூ அப்படிங்கிறது நம்முடைய ரிப்ளையாக இருந்தால் வி ஆர் பார்ட் ஆஃப் அவர் ஃபாலோவர்ஸ். ஆர்எல்ஸ் ஆண்டவரே இது எனக்கு நல்லபடியாக நடக்கணும், நான் நல்ல காலேஜ் கிடைக்கணும், நல்ல ஜாப் கிடைக்கணும், என்னுடைய ஃபேமிலியில் இது நல்லா நடக்கணும், இப்படி நம்மளோட க்ரோசரி லிஸ்ட்டெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தோன்னா வி ஆர் ஸ்டில் அ பார்ட் ஆஃப் க்ரௌட். ஸோ த இன்விடேஷன் இஸ் சேம் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹூ இஸ் வாட்சிங் திஸ் வீடியோ. கம் அண்ட் யூ வில் see me. நீங்கள் என்னை பின்பற்றி வரணும்னு விரும்புகிறீங்களா? கம் அண்ட் பி வித் மீ, கம் வித் மீ அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா ஒருவேளை ஆண்டவர் அந்த இடத்த சொல்லியிருந்தாருன்னா தே மைட் கோ தேர், அவங்க அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க ஏசு கிறிஸ்து போகிறதுக்கு முன்னாடியே. பட் ஜீசஸ் வாண்ட் தெம் டு பி வித் ஹிம், வாக் வித் ஹிம். தேவனோடு கூட நடந்து வரதான் ஆண்டவர் நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்குறாரு. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கை முறையாக மாறட்டும். ஆண்டவரோடு கூட நடக்கிற ஒரு அனுபவம் நமக்குன்னு ஒரு எதோட தேவையோடு அது தேவனிடத்தில் நம்ம போனோம் அப்படின்னா we are not following Jesus, rather we want Jesus to follow us. பட் தேவன் என்ன எதிர்பார்க்குறாரு அதை நான் ஃபுல்ஃபில் பண்ண ரெடியாக இருக்கிறேன். ஐ வாண்ட் டு பி வித் ஹிம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட போகும்பொழுது we are following Jesus. So how is our life? How are we in this morning? ஜானோட வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் டைம் when he met Jesus, that was a transformation in his life. How is our life? நம்ம எல்லோரும் அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது? யோவானை போல, ஆண்ட்ரூவை போல உம்மை பின்பற்றி வருகிற ஒரு மனதோடு நாங்கள் இருக்கிறோமா? ஆர்எல்ஸ் எங்களுடைய தேவைகளையே உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டு கூட்டத்தில் ஒருவனாகவே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? எங்களை நாங்கள் நிதானித்து பார்க்க என் தேவன் நீங்கள் கிருபை தருவீராக. ஆண்டவரே என்னை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை நேரத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் கேட்ட வசனத்தின்படி நாங்கள் எப்படிப்பட்ட ஒருவராக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்பதை நாங்கள் நிதானித்து பார்க்க நீங்கள் எங்கள் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு யூத்ஸுக்கும் டீன்ஸுக்கும் எல்லாருக்கும் ஆண்டவரே உம்மை பின்பற்றி வருகிற அந்த மனப்பக்குவத்தை, அந்த மன வாஞ்சையை என் தேவன் நீங்கள் தரும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் நம்ம கருத்தில் கொடுக்குறோம். நீங்கள் அப்படியே செய்ய போகிற தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.